Hello my dear students, welcome back to my channel. இது டே 12க்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அது புரியும். உங்களுக்கு இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அதை பார்த்தா தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. சேம் அதுவே அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் தான் இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நம்ம இதில் ஒரு சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டைரெக்டாக நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அண்ட் ஆர். ஆருக்கு நம்ம வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர், இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். சேம் வந்து இதே தான், இதே அண்டு இதே ஆர், அதோட ட்ரூத் டேபிள்லாம் சேம் அதே தான். ஸோ இதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நான் காமிச்சிடுறேன். ஸோ அண்டுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸுன்னு வரும், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு வரும். ஸோ ஆருக்கு சேம் எதர் ஆர் ஒன் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பைனரி வேல்யூஸ் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். பைனரி வேல்யூஸ் லைக் வந்து நம்ம 11th 12th நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஜீரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 0 0 0, இது வந்து ஜீரோவோட வேல்யூ. இப்போ ஒன்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 0 1, இதுதான் வந்து ஒன்னோட வேல்யூ. இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கூட தான் நம்ம இதை இன்ட்ராக்ட் பண்ணி போகிறோம். மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்குலாம் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அண்ட் ஆர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 10 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன்னா இப்போ பி அப்படி செகண்ட். ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தாச்சு, பி ஈக்குவல் டு ஒரு 8 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஏ அண்டு பி கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போது இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா சம் வேல்யூஸ் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இது வந்து 0 1 அப்படிங்கிறதுக்கு கூட தான் இன்ட்ராக்ட் ஆகும். 0 அப்படிங்கிறது ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், 1 அப்படிங்கிறது ட்ரூன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர், கம்ப்யூட்டரே வந்து ஓகே. ஸோ நமக்கு வந்து 8 அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்கு. இது மட்டும் எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகே, இப்போ ஏல 10 இருக்குது, பியில் 8 இருக்குது. இது ரெண்டும் நம்ம அண்ட் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8ன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ இது எப்படி நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பர்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 1ங்கிறத போட்டுக்கோங்க, அடுத்து 2 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 0 1 இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிகிற லாங்குவேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 இல்லையா? ஸோ 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ண வேண்டாம். 1 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 ஆட் பண்ணால் எப்படி நமக்கு வந்து ஆன்சர் வரும்? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 1 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 2 2 4 4 4 8 8 8 16 16 16 32 இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போது என்னென்ன வேரியபிளுக்கு நம்ம டேட்டா கேட்டிருக்கோம், லைக் 10ஓட பைனரி வேல்யூ தெரியணும், 8ஓட பைனரி வேல்யூ தெரியணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் லாஸ்ட்டாக நம்ம அண்ட் ஆப்ரேட் பண்ணி இந்த 8ங்கிற ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். ஓகே, இப்போ 10ஓட பைனரி வேல்யூ செக் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாஸில் எதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 8ங்கிறது இங்கே இருக்குது, அதே மாதிரி 2ங்கிறது இருக்கா? ஸோ அதுக்கு நேராக லைக் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, அதனால 0 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். 1ம் தேவைப்படாது, அதனால அதுக்கும் 0ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் 2க்கு நமக்கு தேவை, அதுதான் ஆட் பண்ணணும். ஸோ 4 அப்படிங்கிறது வேண்டாம்,
8ங்கிறதும் தேவை. இது வந்து தேவைப்படாது. அதனால ஃபால்ஸ் போட்டுக்கிறேன். இதுவும் தேவைப்படாது, ஃபால்ஸ். 0ங்கிறது எல்லாமே ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். 1ங்கிறது எல்லாமே ட்ரூன்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்னது? 8ங்கிற டேட்டாவா? 8 நம்ம ஆட் பண்ணணும் கம்பல்சரி இல்லை. இங்கேயே நமக்கு வந்து 8ங்கிறது இருக்குது. ஸோ அந்த 8க்கு நேரம் மட்டும் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறத போட்டு மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபால்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேரம் 1 போட்டுறேன். அண்ட் இது வந்து ஃபால்ஸு, இது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். லைக் அண்ட் ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, அப்போது 0 0 அதாவது ஃபால்ஸ் ஃபால்ஸ் நமக்கு என்னது? அண்ட் ஆப்ரேட்டரில் ஃபால்ஸ் தான் இல்லையா? அடுத்து 0 0 தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கும் நான் வந்து 0 அப்படிங்கிறத போட்டுறேன். ஸோ அடுத்து ட்ரூ ஒன்று, ஃபால்ஸ் ஒன்று, ரெண்டுமே மாற்றி மாற்றி இருக்குது. அதனால் இதுக்கும் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இதுவும் ஃபால்ஸுன்னு இருக்குது. இந்த இடத்துல 8க்கு நேரம் ரெண்டுமே ட்ரூன்னு இருக்குது. அதனால் ட்ரூ அப்படிங்கிறத போட்டுறேன். ஸோ அடுத்து ஃபால்ஸு, அடுத்து நமக்கு ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ. ஓகே, இது வந்து 10ஓட பைனரி வேல்யூ, இது வந்து 8ஓட பைனரி வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம அண்ட் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சம் ஆஃப் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஒரு வேல்யூ, ஒரு பைனரி வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அப்போ எந்த நம்பருக்கான வேல்யூ அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து 10ஓடது, இது வந்து 8ஓடது. அப்போ இது எதோடது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது கன்ஃபியூஷனே வேணாம். எந்த இடத்துல நமக்கு 1 கிடச்சிருக்கோ அதுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? 8ன்னு தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 8 தான். நமக்கு அவுட்புட்டும் நமக்கு என்ன வந்துச்சு? 8ங்கிறத வந்துச்சு இல்லையா? ஸோ இதே வந்து ஆர் ஆப்ரேட்டரில் திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆர் ஆப்ரேட்டருக்கு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 10 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இதை நான் இங்கே வந்து ஓகே, ஸோ ஆர் ஆப்ரேட்டருக்கு ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் ஆர் ஆப்ரேட்டர்லேயும் ஃபால்ஸ் தான் வரும். இங்கே வந்து ட்ரூ ஃபால்ஸுன்னு இருக்கா? ட்ரூ ஃபால்ஸுன்னு இருக்குது. அப்போ வந்து எய்தர் ஆர் 1 வந்து ட்ரூவாக இருந்தால் போதும், நமக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டரில் ட்ரூ அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? ஸோ அடுத்து இது ரெண்டும் ஃபால்ஸாக இருக்குது, அதனால் ஃபால்ஸுன்னு போட்டுறேன். இது ரெண்டும் ட்ரூவாக இருக்குது, அதனால் ட்ரூ. அடுத்து 0 அண்ட் 0. ஓகே, இது வந்து ஆர் ஆப்ரேட்டரில் வந்த ஒரு ஆன்சர் நமக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது செக் பண்ணோம். எதுக்கு நேரம் நமக்கு 1 அப்படிங்கிறது இருக்குது? 8க்கு நேரம் 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2க்கு நேரம். அப்போ 8க்கு நேரம் 1ன்னு இருக்குது, 2க்கு நேரம் 1ன்னு இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு ஆன்சராக வந்திருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பைனரி டேட்டாஸ் கூட தான் இன்ட்ராக்ட் ஆகும். லைக் 0 1 அப்படிங்கிறது கூட எந்த வேல்யூவை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்களோ அதோட பைனரி வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. லைக் இந்த சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 0 1 அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிவிட்டு அது 1 வந்து ஆட் பண்ணி 1 1 2 2 2 4 4 4 8 8 8 16 32. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சின்ன நம்பருங்கிறதுனால நான் 32ஓட நிறுத்திட்டேன். சப்போஸ் நீங்கள் 100 200 போடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.